அம்மாடி, உன் அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மாவா? ஏன் உங்க நம்பருக்கு கால் பண்றாங்க? கபிலன், என் போன் சைலண்ட்ல இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க, நார்மல் மோட்ல தான் இருக்கு. பா, அட்டன் பண்ணி என்னன்னு கேளுங்களேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணே, நான் நல்லா இருக்கேன் அண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? புனிதா எப்படி இருக்கா? மாமா சொல்லாதீங்க. புனிதா ரொம்ப நல்லா இருக்காம்மா. நாங்களும் நல்லா இருக்கோம். புனிதா கிட்ட போன் கொடுக்குறேன், பேசுறீங்களா? இல்லண்ணே, நான் உங்ககிட்ட பேசதானே போன் பண்ணேன். என்கிட்டயா? என்னம்மா விஷயம்? அண்ணே, புனிதாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆச்சு. ஆனாலும் சில விஷயங்களை நாம முறைப்படி செய்யணும் இல்லையா? அதுக்கான சந்தர்ப்பமும் கூடி வரல. அதான் இப்ப விட்டு போன சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நாம செஞ்சிடலான்னு எனக்கு ஒரு எண்ணம். அதான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும். அதுக்கு உங்க அனுமதி வேணும். நீங்க தான் உங்க மருமகளையும் உங்க மகனையும் மறு வீட்டுக்கு இங்க அனுப்பி வைக்கணும். ஒரு நிமிஷமா. புனிதா, உங்க அம்மா மறு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. என்னம்மா சொல்றது? பா, இப்ப வர முடியாதுன்னு சொல்லுங்கப்பா. புனிதாக்கு காலில் அடிபட்டு இருக்கும்போது நம்ம எப்படிப்பா போக முடியும்? இல்ல கபிலன், நாம வரலன்னு சொன்னா அம்மா எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்க. மாமா, அம்மா கிட்ட நம்ம எப்ப வரணும்னு மட்டும் கேளுங்க. சரி அம்மா, நீங்க எப்ப வரணும்னு சொல்லுங்க. புனிதாவையும் கபிலனையும் அனுப்பி வைக்கிறேன். அண்ணே, ரொம்ப சந்தோஷம். அண்ணே, அவங்க கூட நீங்களும் அமுதாவும் கண்டிப்பா வரணும்னே. நாங்க எதுக்குமா? அது எப்படிண்ணே? எல்லாரும் தான் வரணும். சரிம்மா, எப்ப வரணும்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். அண்ணே, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே வந்துருங்க. அண்ணே, நீங்க குடும்பத்தோட வரணும்னே, அப்பதானே நான் சந்தோஷப்படுவேன். நாளைக்கே வரணுமாமா? என்னாச்சுண்ணே? நாளைக்கு வரதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மா தான் கேட்டேன். புனிதா, உங்க அம்மா நாளைக்கே வர சொல்றாங்க. என்னம்மா சொல்றதா உங்ககிட்ட? மாமா, அம்மா கிட்ட வரோன்னு சொல்லுங்க. ஏங்க, கால் வலியோட எப்படிங்க போறது? அண்ணி போலன்னா அத்தை இங்க வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஹலோ அண்ணே. ஹலோ அண்ணே, நான் பேசுறது கேக்குதா அண்ணே? ஹலோ அண்ணே. அண்ணே, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா, நாங்க கிளம்பி வர்றோம். ஐயோ அண்ணே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. புனிதா கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் விஷயத்த சொல்லிடுங்கண்ணே. சரிண்ணே, நான் அப்ப வச்சிடுறேன். சரிம்மா, சரி. என்ன சொன்னாங்க? எல்லாரும் மறு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். புனிதா, என்ன நீங்க கால் அசைக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த நிலைமையில எப்படி உங்க வீட்டுக்கு போவீங்க? நம்ம போலனா அமுதா சொன்ன மாதிரி அம்மா இங்கே வந்துருவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாம அவங்க விருந்துக்கு தானே கூப்பிடுறாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்க உங்களை மாடிப்படி கூட ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கபிலன், நான் பார்த்து வந்துக்கிறேன். எங்க உங்களால வலியை தாங்கிக்க முடியுமா? அண்ணி வலிய கூட தாங்கிப்பாங்க. ஆனா அத்தை சொல்லி அதை செய்ய முடியலன்னு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரிதான் அண்ணி? சரி, போவோம். அப்படியே ஒரு வேளை ரொம்ப வலிச்சாலும் டாக்டர் பெயின் ரிலீஃப்க்கு கொடுத்த ஸ்ப்ரே எடுத்துப்போம்.